ஓகே, வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வகுப்பு அலகு 6ல் தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள். ஓகேங்களா? ஏன்னா அலகு 6 அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு யூனிட். ஏன்னா 20 மதிப்பெண்கள் உங்களுக்கு எக்ஸாமினேஷனில் கேட்குறாங்க. அதுலேயும் ரொம்ப 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 முக்கியமானது, எக்ஸாமில் அதிக கேட்கக்கூடிய ஒரு பகுதி எதுனா இந்த தமிழ்நாட்டின் சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள். ஓகேங்களா? ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஓகே, நம்ம எப்போவுமே நம்ம வகுப்பில் ஒன்று சொல்லிடுவோம். ஒரு டாபிக் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு எதெல்லாம் படிக்கணும், எங்கே படிக்கணும் அப்படிங்கிறது ரெண்டையுமே நம்ம சொல்லிடுவோம். அந்த வகையில் இந்த டாப்பிக்கு நீங்கள் எதெல்லாம் படித்தா ஃபுல்லாக கவர் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா தொடக்க கால சீர்திருத்தவாதிகள் யார் சார் அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் இருந்த வள்ளலார், அதே மாதிரி வைகுண்ட சுவாமிகள், இவங்க மாதிரி தொடக்க காலத்தில் இருந்த சீர்திருத்தவாதிகளை பற்றி நீங்கள் படிச்சுக்கணும். அதன் பிறகு நம்ம தலைவர்களை இரண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவர், இன்னொன்று தொழிலாளர் சங்க தலைவர்னு ரெண்டாக பிரித்து அவங்க ரெண்டையும் தனித்தனியாக பார்க்கணும். அதில் ஒடுக்கப்பட்ட தலைவர்களின் கீழே மிக முக்கியமாக அயோத்திதாசர், அதன் பிறகு இரட்டைமலை சீனிவாசன், அதன் பிறகு மயிலை சின்ன தம்பிராஜா, இவங்க 3 பேரையும் பார்க்கணும். அடுத்து பார்க்கக்கூடியது தொழிலாளர்களின் தலைவராக ஒரு 4 பேர். அதில் குறிப்பாக சிங்காரவேலர், திருவிக்கா, வரதராஜலு, தோழர் பா ஜீவானந்தர், இவங்கள நம்ம தனித்தனியாக நோட்ஸ் எடுத்து வச்சு பார்க்கணும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீதி கட்சி. ஓகேங்களா? இதுதான் வந்து சிலபஸில் ரொம்ப ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு பகுதி, நீதி கட்சி. அதுக்கப்புறம் சீர்திருத்தவாதிகள், பெரியார் விட்டுட்டு பார்க்க முடியாது இல்லையா? ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி பெரியார் மற்றும் சுயமரியாதை இயக்கம். டிஎன்பிசியில் வினாக்கள் இடம்பெறாமல் இருக்காது, அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பகுதி பெரியார் மற்றும் சுயமரியாதை இயக்கம். கடைசியில் பேரறிஞர் அண்ணா. இதெல்லாம் நம்ம முடித்தோம் அப்படின்னா இந்த பகுதி உங்களுக்கு வந்து முழுமையான ஒரு கவரேஜ் கிடைக்கும். ஓகேங்களா? சும்மா பள்ளி புத்தகத்தில் உட்காந்துக்கிட்டு 19ஆம் நூற்றாண்டில் 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்தம் ஒரு 10th ஒரு பாடம் இருக்கும், அது மாதிரி எத்திக்ஸில் ஒரு பாடம் இருக்கும். ஓகேங்களா? அதை மட்டும் படிச்சுட்டு நான் ஃபுல்லாக படிச்சுட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது. இவ்வளவையும் படிக்கணும். இதுக்கான நோட்ஸ் உங்கள் கையில் இருக்கணும். இது பள்ளி புத்தகத்தில் இது ரிலேட்டடாக இன்னும் நிறையா படிக்கணும். அதன் பிறகு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கணும். அப்படி பார்த்தா மட்டும்தான் இந்த பகுதியை நீங்கள் முழுசாக வந்து முடிக்க முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ எங்கெல்லாம் சார் படிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 இடத்துல இந்த படத்தை படிக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் அப்படிங்கிறதுனால ஒரு 5 பகுதியில் நீங்கள் கவர் பண்ணணும். குறிப்பாக 10ஆம் வகுப்பில் ஒரு 3 பாடங்கள் இது ரிலேட்டடாக இருக்கும். பாடம் 5, பாடம் 9, பாடம் 10. 5வது பாடம் பார்த்துட்டிங்க அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்தம். இதில் வந்து இந்திய அளவில் கொடுத்துருப்பாங்க. நமக்கு இந்திய அளவில் ரீட் பண்ணிக்கிட்டு குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து வரக்கூடிய வள்ளலார், வைகுண்ட சுவாமிகள், இவங்கள மாதிரி கண்டிப்பாக படிக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் அப்படிங்கிற பாடத்துலையும் வஉசி, ஓகேங்களா, பாரதியார், இந்த மாதிரி தலைவர்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். ஏன்னா எந்த பாடத்தோட படிச்சிருப்போம் அப்படின்னா, ஆமாம், தமிழ்நாடு விடுதலை போராட்டம் அப்படிங்கிற சிலபஸ்லேயே படிச்சிருப்போம். அதனால் ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி தமிழ்நாட்டின் சமூக மாற்றம் ஆல்ரெடி படிக்கப்பட்ட ஒரு பாடம் தான். அதையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து 11th ஹிஸ்ட்ரியில் பாடம் 19 நவீனத்தை நோக்கி. ஓகேங்களா? இதுவும் நிறைய சீர்திருத்தவாதிகள் இருப்பாங்க. குறிப்பாக இந்திய அளவில் ராஜாராம் மோகன் ராய், ஓகேங்களா, ஜோதிபா போலே, இந்த மாதிரி தலைவர்கள்லாம் இருப்பாங்க. பட் நமக்கு இந்த சிலபஸில் தமிழ்நாடு தலைவர்கள் வள்ளலார், வைகுண்ட சுவாமிகள், இவங்கள மாதிரி தலைவர்களை நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 3வதாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் 11th அரசியல் அறிவியல், அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பாடங்கள் 14, 15 தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சி, தமிழகத்தின் அரசியல் சிந்தனை. இந்த பாடம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். ஏன்னா சிலபஸில் அதிக அளவில் கவர் பண்ணி கொடுக்கக்கூடியது இந்த பாடங்கள், இந்த 2 பாடங்கள் தான். ஓகேங்களா? அடுத்து 12th எத்திக்ஸில் பாடம் 7 சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். ஓகேங்களா? தமிழ்நாடு தொடர்பான பகுதியை மட்டும் நம்ம படிக்கணும். ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க யூனிட் 8 அப்படிங்கிறது தமிழ்நாடு வரலாறு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். இப்போ தமிழ்நாடு ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நம்ம படிக்கணும். அப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்குற டவுட் என்ன அப்படின்னா, சார் அப்போ இந்திய தலைவர்கள்லாம் வரமாட்டாங்களா அப்படின்னா, அவங்களும் ஐஎன்எம்எலுக்கு வராங்க. இதே இதை நம்ம ஐஎன்எம்ல இந்த டாப்பிக்லாம் வரும். அப்போ ஐஎன்எம்ல வரும்போது நம்ம ஃபுல்லாக படிக்கணும். ஓகேங்களா? அது இந்திய தேசிய இயக்கம். இது தமிழ்நாடு வரலாறு, மரபு அப்படிங்கிறதால தமிழ்நாட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம பார்க்கணும். இந்த சிலபஸுக்கு நம்ம என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்தா போதுமானது. ஓகேங்களா? இப்போ எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது சொல்லிட்டோம், எங்கே படிக்கணும் அப்படிங்கிறதே நம்ம சொல்லிட்டோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வகுப்புக்கு போகலாம். இன்னைக்கு பார்ட் 1ல் தொடக்க கால சீர்திருத்தவாதிகள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில், அதாவது 19ஆம் நூற்றாண்டில் தான் நமக்கு வந்து இந்த சீர்திருத்த இயக்கங்கள்லாம் உருவாகுது. காரணம், கல்வி கற்ற, அதாவது மேற்கத்திய கல்வி முறை வந்து ஆங்கிலேயர்கள் கொண்டு வராங்க. அந்த மேற்கத்திய கல்வி முறை கல்வி கற்ற இந்தியர்களுக்கிடையே ஒரு என்ன செய்யுது, ஒரு விழிப்புணர்வு ஏற்படுது. இந்த மாதிரி இந்த அடிமை முறையிலையும் அவங்க வந்து இருக்காங்க. நம்முடைய நாடு ஆங்கிலேயரிடம் அடிமை பெற்று இருக்கு, அதையும் ஒன்று பார்க்குறாங்க. அதே மாதிரி சமூகத்திலே என்ன செஞ்சிருக்கு, நம்முடைய நாடு
என்ன செஞ்சிருக்கு, வீழ்ந்திருக்கு. ஓகேங்களா, நம்ம மக்கள் நிறைய என்ன செஞ்சுருக்காங்க, மூட நம்பிக்கைகள் இருக்குது, அதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு நிறைய தலைவர்கள், கல்வி கற்ற நிறைய தலைவர்கள் வந்து முயற்சி பண்ணுறாங்க. ஸோ யாரெல்லாம் பண்ணாங்க, எந்தெந்த இயக்கங்கள்லாம் பண்ணுச்சு, அதை வந்து சும்மா ஜஸ்ட்டு பார்த்துவோம், ஃப்ரீஃபாக பார்க்க வேண்டியது கிடையாது. ஏன்னா ஐஎன்எம்மில் ஃப்ரீஃபாக பார்ப்போம், இங்கே ஜஸ்ட்டு என்ன எந்த வருஷம், ஓகேங்களா, யார் என்ன வருஷம் அதை மட்டும் பார்த்துட்டு நமக்கு தேவையான வள்ளலாரையும் அதன் பிறகு வைகுண்ட சுவாமிகளை மட்டும் இந்த பாட்டில் நம்ம டீப்பாக வந்து பார்த்தோம்னா இந்த வகுப்பு உங்களுக்கு முடிஞ்சிடும். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது சீர்திருத்த இயக்கங்கள். அதில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 3 சமாஜம் ரொம்ப முக்கியம். பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் அவங்களால் தொடங்கப்பட்டது 1828 கல்கத்தா பதில் தொடங்கியிருப்பார். அடுத்து பிரார்த்தனை சமாஜம், ஓகேங்களா, ஆத்மராம காண்டராம் 1867 காலகட்டத்தில் தொடங்கியிருப்பார். அதே மாதிரி பார்த்துக்கிங்க அப்படின்னா அலிகார் இயக்கம் 1875. இதெல்லாம் வந்து சீர்திருத்த இயக்கங்களுக்கு கீழே வரக்கூடியது இந்த 3. ஓகேங்களா, அடுத்து சமய புத்தளிச்சி மீட்பு இயக்கங்கள். அதாவது இதெல்லாம் என்னென்னு சார் அப்படின்னா நம்முடைய இவங்களாம் என்ன செய்வாங்க அப்படின்னா நம்முடைய சமயத்திலே குறை சொல்லுவாங்க. பட் இந்த 3 இயக்கங்களும் நம் சமயத்திலேயே தேவையான கருத்துக்கள் இருக்குது, நம் சமயமே நல்ல சமயம் தான், அதில் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை வெளில கொண்டு வரதுக்கு இது பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் நம்முடைய சமயம் எங்கேயோ என்ன செஞ்சிடும் அப்படின்னா இந்து சமயம் வந்து ரொம்ப கீழே போயிடும். அப்பொழுதுதான் சுவாமி விவேகானந்தர் போன்ற தலைவர்கள்லாம் பிறந்து நம்முடைய மதத்தை மேலே கொண்டு வருவாங்க. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆரிய சமாஜம் 1875, அதேமாதிரி ராமகிருஷ்ண மிஷன் 1897, தியோபந்த் இயக்கம், இதெல்லாம் வந்து சமய புத்தளிச்சி மீட்பு இயக்கங்கள்னு பார்க்கணும். இப்போ இந்திய அளவில் யாரெல்லாம் சார் முக்கியமான சீர்திருத்தவாதிகள் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானவர், அதாவது நவீன வங்காள இவங்களுக்கெல்லாம் முன்னோடின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, ராஜாராம் மோகன் ராய். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா மகரிஷி தேவேந்திரநாத். இவர் யார் அப்படின்னா நம்முடைய முதல் நோபல் பரிசை பெற்ற, ஓகேங்களா, ரவீந்திரநாத் தாகூர் இருக்காலே அவருடைய தந்தை தான் இந்த தேவேந்திரநாத் தாகூர். அதன் பிறகு கேசவ் சந்திரசன், ஓகேங்களா, இதெல்லாம் 10th புத்தகத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், ஆத்மராம் பாண்டுரங் பிரார்த்தனை சமாஜத்தை தொடங்கியிருப்பார். ஆர்சி பண்டகர், நீதிபதி எம்ஜி ரானடே, சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜத்தை தொடங்கியிருப்பார். பிளாவட்ஸ்கி மற்றும் ஹென்றி எஸ் ஆல்காட் பிரம்மஞான சபையை 1875 தொடங்கியிருப்பாங்க. இவங்க ரொம்ப முக்கியமானவங்க. அடுத்து சாவித்திரிபாய், ஜோதிபாய் போலே, இவங்கெல்லாம் மகாராஷ்டிராவில் பிராமணர் அல்லாத இயக்கத்தை முதல்ல தொடங்கினது இவங்க தான். ஓகேங்களா, மகளிருக்கான முதல் பள்ளி உருவாக்குனது இவங்க தான். ஓகேங்களா, அடுத்து சர் சையது அகமது கான், ஸ்ரீ நாராயண குரு, இவங்கெல்லாம் வந்து தொடக்க காலத்தில் இருந்த முக்கியமான சீர்திருத்தவாதிகளாக இந்திய அளவில் இருந்தாங்க. ஓகேங்களா, அவங்களாம் இந்திய அளவில் இருந்தாங்க. இதை நம்ம ஐஎன்எம்ல நம்ம டீப்பாக ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் ஃபுல்லாக பார்க்கணும். ஓகேங்களா, இப்போ நமக்கு தமிழ்நாடு ரிலேட்டடாக 2 பேர் இருப்பாங்க. அதில் யாரான்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒருத்தவங்க ராமலிங்க அடிகளார், இன்னொருத்தர் ஸ்ரீ வைகுண்ட சுவாமிகள். இவங்க 2 பேரையும் நம்ம இப்போ டீப்பாக பார்த்தோம்னா இந்த வகுப்பு நமக்கு ஓவர் ஆகிடும். ஓகேங்களா, சரி ஓகே. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது வைகுண்ட சுவாமிகள் காலம் பாருங்கள். 1809 1851 வரையும் இவருடைய காலம் இருக்குது. இவர் பிறந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாமி தோப்பு அப்படிங்கிற பகுதியில் தான் அவர் பிறந்திருப்பார். இவருக்கு ஆக்சுவலாக பெற்றோர் விட்ட பேர் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா முடிசூடும் பெருமாள். ஓகேங்களா, பெற்றோர் இவருக்கு விட்ட பெயர் முடிசூடும் பெருமாள். இந்த பேரை வந்து உயர்குடி சாதியினர் வந்து மாற்ற சொல்கிறாங்க. என்னது, நீங்கள் வந்து இந்த பேர் மாற்றத்துக்கு ஒரு காரணம் இருக்குது. பெருமாள் அப்படின்னு முடியுது இல்லையா, அவர் இந்த பெருமாள் அப்படிங்கிற முடிகிறதுனால அது சார்ந்த உயர் ஜாதியினர் நீங்கள் வந்து ஒரு கீழ் ஜாதியை சேர்ந்தவங்க, உங்களுக்கு உங்கள் பையனுக்கு இந்த மாதிரி ஒரு பேர் வைக்கக்கூடாது, பெருமாள் அப்படிங்கிற பேரை நாங்கள் உங்கள் பையனை சொல்லி கூப்பிடக்கூடாது, இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை வந்து அதன் பிறகு பேர் மாற்றப்படுகிறது. என்னவா மாற்றுறாங்க அப்படின்னா முத்துக்குட்டி என பேர் மாற்றுறாங்க. காரணம், ஆமாம், அந்த பெருமாள் அப்படி முடிசூடும் பெருமாள் அப்படின்னு முடிஞ்சிச்சு இல்லையா, அதன் விளைவாக தாழ்த்தப்பட்ட மக்கள் பிறந்த தாழ்த்தப்பட்ட குடியில் பிறந்த ஒரு காரணத்திற்காக இந்த பேர் வந்து மாற்றப்படுகிறது. ஓகேங்களா, பாருங்கள், ஒரு பேரை கூட வச்சுக்க முடியாத அளவுக்கு நம்முடைய சமூகம் எவ்வளோ மோசமாக இருந்திருக்கு அப்படின்னு. ஓகேங்களா, முத்துக்குட்டின்னு பேர் மாற்றுறாங்க. இவர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து இவரோட பேரை வந்து வைகுண்ட சுவாமிகள் அப்படின்னு மாற்றுறாரு. காரணம் என்னென்னா இவருக்கு வந்து ஒரு கட்டத்தில் சரும நோய் வந்து வந்துடுது. அப்போ திருச்செந்தூருக்கு போய் வழிபட்டு அவருக்கு வந்து அந்த நோய் நீங்கியதாகவும், அதன் பிறகு திருச்செந்தூர் கடலில் மூழ்கி வந்த பிறகு அவருக்கு வந்து ஒரு தெய்வீக அனுபவம் கிடைத்ததாகவும் சொல்லப்படுது. அதனால தன்னுடைய பேரை முத்துக்குட்டியிலேருந்து என்ன செய்யாரு, வைகுண்ட சுவாமிகள் அப்படின்னு மாற்றுகிறார். ஓகேங்களா, அதன் பிறகு ரொம்ப முக்கியமானது 1833 சாமி தோப்பு அங்கே வந்து என்ன செய்கிறாரு, தியானத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு. தியானத்தை ஆரம்பிச்சுட்டு இவர் வந்து அரசை பற்றின விமர்சனம் செய்கிறார். அது என்ன சொல்கிறார் அப்படின்னா திருவிதாங்கர் அரசு வந்து என்ன சொல்கிறாரு, ஆமாம், கருப்பு பிசாசுகளின் ஆட்சி, அதே மாதிரி ஆங்கில அரசோட ஆட்சி வந்து வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி அப்படின்னு விமர்சனம் செய்கிறார். ஓகேங்களா, அதன் பிறகு பார்த்துட்டிங்க அப்படின்னா இவர் எதெல்லாம் எதிர்க்கிறாரு அப்படின்னா உருவ வழிபாடெல்லாம் எதிர்க்கிறார். அது மாதிரி விலங்குகளை பழியிறது இதெல்லாம் எதிர்க்கிறாரு. கண்ணாடி முன்னாடி நில்லுங்க, உங்களோட உருவத்தை நீங்கள் வழிபடுங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த கருத்தெல்லாம் இவர் வந்து சொல்கிறாரு. ஓகேங்களா, எதனை எதிர்த்தார் அப்படின்னா உருவ வழிபாடு எதிர்க்கிறாரு.
இவரால் உருவாக்கப்பட்டது சமத்துவ சமாஜம். ஓகேங்களா, சமத்துவ சமாஜம், அதாவது அனைவரும் ஒரே மாதிரி வந்து வழிபடணும் அப்படிங்கிறதுக்காக இவரால் உருவாக்கப்பட்ட ஒரு சமாஜம் எதுன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா சமத்துவ சமாஜம். இந்த சமத்துவ சமாஜத்தின் விளைவாக இவரால் கொண்டு வரப்பட்டது சமபந்தி முறை. இவர் கொண்டு வந்திருப்பார். இதற்காக இவர் என்ன செஞ்சிருப்பாரு, கைதும் கூட செய்யப்பட்டிருப்பார். இவரால் கொண்டு வரப்பட்டது சமத்துவ சமாஜம். அதன் விளைவாக இவரால் முன்னெடுக்கப்பட்டது தான் சமபந்தி முறை அப்படின்னு. ஓகேங்களா, வைகுண்ட சுவாமி இவரை பின்பற்றக்கூடிய வழி, இப்ப இவரை பின்பற்றினவங்கள இவரை என்னென்ன அழைச்சாங்க பார்த்தோம்னா ஐயாவளி அப்படின்னு அழைச்சாங்க. ஐயாவளி, வைகுண்ட சுவாமிகள் ஐயாவளி அப்படின்னு அழைச்சாங்க. இவர் தன்னுடைய கருத்துக்களை போதித்த இடம் எங்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா நிழல் தாங்கல் அப்படிங்கிற இடத்துல வந்து தன்னுடைய கருத்துக்களை வந்து இவர் போதிச்சிருப்பார். அதன் பிறகு இவருடைய முக்கியமான நூல் பார்த்துட்டிங்கன்னா அகில திரட்டு. இது யாருன்னா இது வந்து இவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லும். இதை வந்து எழுதியவர் இவருடைய சீடரான ராமகோபால் வந்து எழுதியிருப்பார். இவருடைய வாழ்க்கை வரலாற்று நூல், இவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி சொல்லக்கூடியது அகில திரட்டு அம்மானை. முழுசாக சொல்லணும் அப்படின்னா அகில திரட்டு அம்மானை அப்படின்னு சொல்லுவோம். வாழ்க்கை வரலாற்று நூல். ஓகேங்களா, இது எழுதினவர் இவருடைய சீடரான ராமகோபால் வந்து எழுதியிருப்பார். இதெல்லாம் வந்து இவரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமானவன். அதன் பிறகு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய இரண்டாவது முக்கியமான சீர்திருத்தவாதி வந்து ராமலிங்க அடிகளார். ஆமாம், பெயர் ராமலிங்க அடிகளார். எங்கே பிறக்கிறார் அப்படின்னா வடலூரில் பிறந்திருப்பார். மருதூரில் பிறந்திருப்பார். இவர் சத்திய தர்மசாலை நிறுவி இழந்த வடலூர். இது ரெண்டுமே குழப்பிடக்கூடாது. பிறந்த ஊர் மருதூர், சிதம்பரம் பக்கத்தில் இருக்குது. பெற்றோர் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ராமையா, சின்னம்மா. இதான் இவங்களுடைய பெற்றோர் பேர் பார்த்துட்டிங்கன்னா ராமையா மற்றும் சின்னம்மா. இவருடைய ஆசிரியர் ஒருத்தர் இருந்திருப்பார், காஞ்சி மகாவித்துவன் சபாபதி. இவருடைய சிறு வயதிலேயே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வள்ளலாருடைய தந்தி வந்து மரணம் அடைஞ்சிருவார். இவங்க அண்ணன் ஒருத்தர் இருப்பார். அந்த அண்ணன் தான் இந்த யாருக்கிட்ட அனுப்புவார் அப்படின்னா ஆமாம் காஞ்சி மகாவித்துவன் சபாபதி அப்படிங்கிற ஆசிரியர்கிட்ட வள்ளலாரை வந்து கல்வி கற்பதற்காக அனுப்பி வைப்பார். ஓகேங்களா, காலம் 1823 74 வரையும் இருக்கும். பிறந்த தேதி 5/10/1823. அதே மாதிரி சித்தி பெற்ற தேதின்னு சொல்லுவோம். ஏன்னா வள்ளலார் வந்து வள்ளலாருடைய உடலோ வள்ளலாருடைய மரணமோ அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அந்த தைப்பூசத்தன்னைக்கு 30/1/1874 தைப்பூசத்தன்னைக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா வள்ளலார் போயிட்டு அந்த இடத்துல அங்கே வடலூரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கதவை மூடிக்குவார். ஓகேங்களா, போயிட்டு கதவை மூடிக்குவார். சில குறிப்பிட்ட காலம் கழித்து அந்த கதவை திறந்து பார்க்கும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா வள்ளலார் அப்படிங்கிறது அதில் இருக்க மாட்டார். அவருடைய உடல் மறைக்கப்பட்டிருந்தது. ஓகேங்களா, அவர் இறந்ததற்கான எந்த ஒரு அஃபிஷியலான ஒரு ஆதாரமும் இல்லை. ஓகேங்களா, அவர் உடல் அவரே மறைத்து கொண்டார். அதனால தான் இவரை வந்து சித்தி பெற்ற தேதி அப்படின்னு சொல்கிறோம், 30/1/1874. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவரால் எழுதப்பட்ட முக்கியமான ஒரு நூல் திருவருட்பா. ஓகேங்களா, 6 திருமுறைகளாக வெளிவந்திருக்கும். இதெல்லாம் முதல் 4 திருமுறைகளை தொகுத்தவர் யாருன்னா இவருடைய சீடரான தொழுவூர் வேலாயுதனார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, தொழுவூர் வேலாயுதனார் இவருடைய சீடர். இவர் தான் முதல் 4 திருமுறைகளை தொகுத்தவர் யாருன்னா இவர் தான். ஓகேங்களா, மொத்தம் 5818 பாடல்களை கொண்டது, 6 திருமுறைகளாக வெளிவந்தது. இது சைவ சமயத்திற்கு எதிரான கருத்துக்களை கொண்டு வந்துச்சு அப்படிங்கிறதுனால ஆறுமுக நாவலர்கள் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இது திருவருட்பா இல்லை மருட்பா அப்படி மறுத்து சொல்றதுனால மருட்பா அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா, எது திருவருட்பா பற்றி வைக்கப்பட்ட விமர்சனம் மருட்பா. இது 6 திருமுறைகளை கொண்டது. முதல் 4 திருமுறைகளை தொகுத்தவர் இவருடைய சீடரான தொழுவூர் வேலாயுத முதலியார் தான் இந்த முதல் 4 இதை திருமுறைகளை தொகுக்கிறார். மொத்தம் 5818 பாடல்களை கொண்ட ஒரு நூல். ஓகேங்களா, சரி, வேற என்னெல்லாம் நூல் எழுதியிருக்காருன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா முக்கியமானது மனுமுறை கண்ட வாசகம் அப்படிங்கிற நூல் வந்து எழுதியிருப்பாரு. இது தன்னுடைய ஆசிரியரான காஞ்சி மகாவித்வான் சபாபதி வேண்டுகோளுக்கு இணங்க எழுதப்பட்ட ஒரு நூல் தான் இந்த மனுமுறை கண்ட வாசகம். இது யாருடைய வரலாறு சொல்லுது அப்படின்னா மனுநீதி சோழன் இருக்கார் இல்லையா, நம்ம பார்ப்போம். அந்த ஒரு பசுமாடு தன்னுடைய கன்றுக்குட்டி இறந்த பிறகு தன்னுடைய அதற்காக நீதி வேண்டி அந்த அரண்மனை மணியை அடிக்கும். உடனே மன்னர் வந்து தன்னுடைய மகனையும் ஏற்றுக்கொள்வார் பார்ப்போம் இல்லையா. அந்த மனுநீதி சோழனின் வரலாறை கூறக்கூடியதான் இந்த நூல். அதுக்கப்புறம் 1862ஆம் ஆண்டு இந்த நூல் வந்து எழுதப்பட்டிருக்கு. 1862 இவர் எழுதியிருக்காரு. அடுத்து இவரால் எழுதப்பட்ட மிக முக்கியமான நூல் வந்து உரைநடை நூல் கூட சொல்லுவோம், ஜீவகாருண்ய ஒழுக்கம். இவரால் எழுதப்பட்ட ஒரு உரைநடை நூல். அதே மாதிரி திருவொற்றியூர் சிவபெருமான் மீது இவர் பாடிய பாடல்கள் எழுத்தறியும் பெருமான் மாலை. திருவொற்றியூர் சிவபெருமான் மீது இவர் பாடிய பாடல் எழுத்தறியும் பெருமான் மாலை. அதே மாதிரி கந்தகோட்டத்து இறைவன் மீது, ஓகேங்களா, கந்தகோட்டத்து இறைவன் மீது இவர் பாடிய பாடல் தெய்வமணி மாலை. அதே மாதிரி வடிவுடை மாணிக்க மாலை. இதெல்லாம் இவர் பாடிய பாடல்களின் தொகுப்பு. ஓகேங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இவர் ஒரு 3 நூலை வந்து பதிப்பிச்சிருப்பாரு. என்னென்ன நூல் சார் அப்படின்னா சின்மய தீபிகை அப்படிங்கிற நூலையும்
ஒளிவில் விளக்கம் அப்படிங்கிற நூலையும் தொண்ட மண்டல சதகம் அப்படிங்கிற 3 நூலையும் இவரால் பதிப்பிக்கப்பட்ட நூல்களாக நம்ம வந்து சொல்கிறோம். இவருடைய உரைநடை நூல்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மனுமுறை காண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம், இதெல்லாம் வந்து இவருடைய உரைநடை நூல்கள். அடுத்து இவருடைய சிறப்பு பெயர் பார்த்துட்டிங்க அப்படின்னா புரட்சி துறவி, புதுநெறி கண்ட புலவர். இப்பன்னு பாராட்டியவர் யாருன்னா பாரதியார் பாராட்டியிருப்பார். அருட்பிரகாஷ்ட வள்ளலார், சன்மார்க்க கவி, இதெல்லாம் வந்து இவரை வந்து இவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டங்கள் சிறப்பு பெயர்களாக பார்க்குறோம். அதில் புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு யார் சொல்லியிருப்பார் அப்படின்னா பாரதியார் வந்து வள்ளலார் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து இவர் வடலூரில் ஏற்படுத்தியது வந்து ஆக்சுவலாக வந்து சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஏற்படுத்துவார். சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிறத 1856 ஏற்படுத்தி அடுத்து அதை அப்படியே பேர் மாற்றுவார். சமரச சுத்த சன்மார்க்க சங்கம்னு 1865 இந்த பேரை மாற்றுவார். ஓகேங்களா. இந்த காலகட்டத்தில் பார்த்துட்டிங்கன்னா 1866 சென்னை மாகாணத்தில் சரியான பஞ்சவரம். அதற்காக இவரால் உருவாக்கப்பட்டது, வடலூரில் உருவாக்கப்பட்டது. 1867 சத்திய தர்மசாலை இவரால் நிறுவப்பட்டிருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா சத்திய ஞான சபை அப்படிங்கிறது 1870 இவர் வந்து தொடங்கியிருப்பார். எங்கே இது எல்லாமே வந்து வடலூரில் ஏற்படுத்திய முக்கியமான ஒன்று. அப்போ சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிறது 1856 தொடங்குவார். அதன் பிறகு சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற பேரை வந்து 1865 அதோட பேரை மாற்றுவார். அடுத்து சத்திய தர்மசாலை 1867 தொடங்கியிருப்பார். சத்திய ஞான சபை வந்து 1870 தொடங்கியிருப்பார். இவருடைய பாடல்கள் அனைத்தும் இறைவன் அருள் பெற்ற பாடல்கள் என போற்றப்படும். ஓகேங்களா. அடுத்து பள்ளி புத்தகத்தில் இருக்கக்கூடியது 10th தமிழ் புக்கில் இருக்கும். ஓல்டு புக்கில் வள்ளலார் ஞான பச்சிலை என போற்றிய இலை வந்து தூதுவளை. இது வந்து இந்த டாபிக் ரிலேட்டடாக இல்லை, பட் இதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. வள்ளலார் ஞான பச்சிலை என போற்றிய இலை வந்து தூதுவளை வந்து சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி சமரச சன்மார்க்கத்தில் எது என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா இறை பக்தி இருக்கணும், சக உயிரினங்களுக்கு சேவை இருக்கணும், உயர்ந்த விழிப்புணர்வோடு நுழைவு இருக்கணும். இதெல்லாம் வந்து சமரச சன்மார்க்கத்துடைய நுழைவு என வள்ளலார் வந்து கூறியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் சார் வள்ளலாரை பொறுத்தவரையும் நீங்கள் முக்கியமாக இந்த அவருடைய நூல்களை பார்த்துக்கோங்க. அதேமாதிரி இவருடைய ஆண்டு 1856, 1875, 1867, 1865. ஓகேங்களா. 1870. ஓகேங்களா. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இவருடைய பிறந்த ஆண்டு 1823, மரணமடைந்த ஆண்டான 1874. இதெல்லாம் வந்து இவர் ரிலேட்டடாக பார்க்கணும். 1856 சமரச வேத சன்மார்க்கம் தொடங்கியிருப்பார். 1865 இதோட பேரை சமரச சுத்த சன்மார்க்க சங்கம்னு மாற்றிருப்பார். 1867 வடலூரில் சத்திய தர்மசாலை தொடங்கியிருப்பார். 1870 சத்திய ஞான சபையை தொடங்கியிருப்பார். 1823 இவர் பிறந்த ஆண்டு. 1874 இவர் சித்தி பெற்ற ஆண்டு. ஸோ இதெல்லாம் இவர் முக்கியமானது. அடுத்து இவருடைய நூல்கள் பார்க்கணும். 2 முக்கியமான நூல் அதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படிங்கிறது ஒரே நூல். மனுமுறை கண்ட வாசகம் அப்படிங்கிறது காஞ்சி மகாவித்வான் சபாபதி வேண்டுகோளுக்கு இணங்க இவரால் எழுதப்பட்ட ஒரு நூல் தான். இது மனுநீதி சோழனின் வாழ்க்கை வரலாற்று கூறுகிறது. 1862 ஆண்டு இயற்றப்பட்ட ஒரு நூல். ஓகேங்களா. அதன் பிறகு முக்கியமான நூல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா திருவருட்பா அப்படிங்கிறது சொல்கிறோம். மொத்தம் 6 திருமுறைகளாக வெளிவந்திருக்கு. 5818 பாடல்களை கொண்டது. இதோடைய முதல் 4 திருமுறைகளை தொகுத்தவர் தன்னுடைய சீடராக இருந்த தொழுவூர் வேலாயுத முதலியார் தான் தொகுத்திருப்பார். அதன் பிறகு இதோடைய இந்த நூலின் கருத்துக்கள் சைவ சமயத்திற்கு எதிராக இருந்ததால இதே சைவ சமயத்தை சேர்ந்த ஒருத்தர் யாரு ஆறுமுக நாவலார் என்ன சொல்றாரு அப்படின்னா மறுப்பா அப்படின்னு விமர்சனம் செய்யறாரு. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து இவருக்கு வந்து புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு பாராட்டியவர் யாருன்னா பாரதியார். இதோட சேர்ந்து பள்ளி புத்தக டேட்டாஸையும் ஆட் பண்ணி படிச்சுங்க அப்படின்னா இந்த பகுதியில் நீங்கள் முழு மதிப்பெண்ணை ஸ்கோர் பண்ணுங்க. ஓகேங்களா. நன்றி.